இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசனம் நிரலம்ப உத்தன் பிருஸ்தாசனம். இந்த லிசார்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வேரியேஷனோட இந்த ஆசனத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த ஆசனத்தினுடைய பயன்கள்: நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள் நீங்குகிறது. இம்யூனிட்டி பவர், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே இதில் கிடைக்கும். சரி, இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த நிலை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசனத்தை மறுமுறை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். கவிழ்ந்த நிலையில் காலை நல்லா பின்னால் வச்சுக்கலாம். இப்போ இடது கால் அப்படியே முன்னால் எடுத்துகிட்டு வாங்க. இந்த கைக்கு நேராக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கையை பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக நீட்டுங்க. அந்த கையும் முடிஞ்ச அளவுக்கு கீழே வச்சுட்டு அப்படியே நீட்ட பாருங்கள். தலையை கொஞ்சம் மேலே தூக்கலாம். ஒரு பள்ளியினுடைய சோரொட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பள்ளி அதனுடைய வடிவில் இது இருக்கிறதுனால இந்த பெயர் வந்தது. மெதுவாக வச்சிடலாம். இப்போ காலை மாற்றி செய்யணும். இந்த கால் 2 கைகளுக்கும் இடையில் வைங்க. இடையில் அப்படியே கொண்டு வாங்க. ஓகே, இப்போ அந்த கையை ரைட் லெக்கை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ரைட் லெக்கை உள்ளே எடுத்துகிட்டு கையை 2 பக்கமும் உள்ளே நுழைக்கலாம். கை இதுக்குள்ளே நுழைக்கலாம். கை நீட்டுங்க பழையபடி. இப்போ இதையும் நீட்டலாம். தலையை தூக்கலாம். இந்த கால்களை முட்டியை தூக்கிக்கலாம். இடது காலினுடைய முட்டியை முடிஞ்சால் தூக்கலாம். இது கொஞ்சம் கடினமான ஆசனம் தான். நீங்கள் பழக பழக இது நம்ம கை கூடும். ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மெதுவாக வச்சிடலாம். இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு முன்னால் உத்தன் பிருஸ்தாசனம் அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதை விட கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த நிரம்பலை இந்த உத்தன் பிருஸ்தாசனத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எளிமையாக கைகூடும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.